ஏர்டெல், ஜியோ இந்த 2மே வந்து பிரைஸ் அதிகமாக காரணத்தினால நிறைய பேர் வந்து ஜியோ சைட்லேருந்து இப்போ வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பிஎஸ்என்எல் வந்து அதை தக்க வைக்கணுங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிஎஸ்என்எல் சைட்லேருந்து புதுசாக பிஎஸ்என்எல் லைவ் டிவி சர்வீஸை வந்து அவங்க சிலிண்டர் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது நம்மளோட மொபைலும் சரி, இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்மார்ட் டிவிலும் சரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து நமக்கு என்னைக்கு வரும், அந்த மாதிரி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் வந்து நம்ம ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லை ஜியோவாக இருக்கட்டும், இல்லை வோடாஃபோனாக இருக்கட்டும், ஸோ 3மே வந்து அவங்களோட ப்ரைஸை வந்து ஹைக் பண்ண காரணத்தினால எல்லாரும் என்ன பண்ணாங்க, வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து போர்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆனாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா சைட்லேயும் வந்து 4G சர்வீஸை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து எல்லா சைட்லேயுமே வந்து 4G இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு இடையில வந்து அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் சைட்லேருந்து வந்து பிஎஸ்என்எல் லைவ் டிவி சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்படின்னா நம்ம என்னென்னா வந்து நம்ம ஜியோ டிவி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி நம்மளோட மொபைலில் வந்து பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பை ஏற்றிக்கிட்டால் அதில் என்னென்ன டிவி வருமோ, அதாவது மோஸ்ட்லி இருக்க சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி இந்த மாதிரி இருக்க எல்லா சேனலும் வந்து கண்டிப்பாக நமக்கு இதில் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் டிவி தான். அந்த ஆண்ட்ராய்ட் டிவிலையும் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும்ல, அதில் போய்ட்டு நம்ம அந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பை வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டு நம்ம டிவியில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்ம பார்க்கலாம். இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி வந்தால் நீங்கள் பிஎஸ்என்எல் லைவ் டிவி யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்து இது நீங்கள் வந்து வேணாம், இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன், ஸோ ஜியோ டிவி இருக்குது, இல்லை ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு தேவையில்லாத இது அப்படின்னு நீங்கள் வந்து விட்டுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு கேபிள் ப்ரொவைடர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிடிஹெச்சாக இருக்கணும், இல்லை வந்து லோக்கல் கேபிளாக இருக்கணும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக வைஃபை வச்சிருக்க காரணத்தினால வந்து இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் யூசர்ஸ்க்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டிவி, அதாவது ஸ்மார்ட் டிவி யூசர்ஸ்க்கு பொறுத்தவரை கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும்.